கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நன்றாக வாழ வைக்கும்படியாக நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் எல்லாரும் வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதான சான்றிதழை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்நாட்களிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா மனிதனுக்கும் தான் உயிருள்ள நாட்கள் எல்லாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆஸ்பத்திரிக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால் நம் நித்தியமாய் நம்முடைய ஜீவனை காத்து கொள்வதற்காக. இன்றைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறதற்காக. அங்கே பேரம் பேச மாட்டோம். அங்கே நாம் என்ன சொன்னாலும் சரி, இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சரின்னு சொல்லுவோம். அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு எதெல்லாம் முக்கியம் என்று தோணுகிறதோ அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறதற்கு சிறிதும் தயங்குகிறதில்லை. இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஜீவன் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நாம் ஜீவிக்கும்படியாக நாம் அன்போடு கூட அவருடைய வசனத்தை பின்பற்றினோமானால் நாம் அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஆண்டவருடைய சித்தமுமாய் இருக்கிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது, மரணமில்லாத ஒரு ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். மாம்ச பிரகாரமாய் அல்ல, ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம உயிரோடு எழும்ப பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்ம ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார் என்பதன் அடையாளமே அதுதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமண நாட்களிலே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க பெற்றோர். எப்படின்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 16 பெற்றால் எப்படி பெருவாழ்வு வாழ முடியும்னு தெரியலை. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. மரணத்தை யாரும் விரும்புகிறதில்லை. வேதம் சொல்லுகிறது மரணம் கசப்பானது. நான் இந்த நாளில் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் எல்லாரும் மரணத்தை ஜெயிக்கும்படியாக, இரண்டாம் மரணமாகிய அந்த மரணத்தை நாம் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிற கர்த்தர் ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கும் ஜீவனை இன்னும் அதிகமாய், அதாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவானின் புத்தகத்திற்கு நேராக உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொண்டீர்களானால் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதற்கு நாம் எம்மாத்திரம் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன். இந்த உலகத்தில் யார் எல்லாமோ என்னென்னமோ வாக்கு கொடுப்பாங்க. அரசியல் சார்பாய் சில வாக்குகள் கொடுப்பார்கள், மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள், நண்பர்கள் வாக்கு கொடுப்பார்கள், கணவன் மனைவிக்கு வாக்கு கொடுப்பார்கள், மனைவி கணவனுக்கு வாக்கு கொடுப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள், இப்படி பல மனிதர்கள் வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் கேள்விக்குறியாய் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் இந்நாட்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுக்கிறார். என்னவென்றால், நித்திய ஜீவனை அளிப்பேன், நான் உங்களுக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாரும் விரும்புகிறது அதுதான். மரணம் மட்டும் வேண்டாம். பாருங்கள், 100 வயதான ஆயிற்று, நான் வயோதிகமான காலமாய் மாறிவிட்டேன், நான் பூர்த்தி ஆகிவிட்டேன், இனிமேல் நான் வாழ்ந்தது போதும் என்று யாரும் நினைக்க மாட்டாங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்தால் போதும்னு. 110 வயது வாழ்ந்தவர்கள் இன்னும் ஒரு 50 வருடம் நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பான கூற்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, மரணத்தை மாத்திரம் யாரும் விரும்புகிறதில்லை. எவ்வளவு பெரிய பூரணமான மனுஷனாக இருந்தாலும் எனக்கு இன்னும் ஜீவன் இருந்தால் இன்னும் நான் 100 வருஷம் வாழணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல மருத்துவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருகிறாங்க. ஏன்னா மனிதன் தீர்க்காயுசோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி.
அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜீவனுக்கு பின்னாக ஓடுகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சின்ன தலைவலி ஆனாலும் சின்ன காய்ச்சல் ஆனாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு நம்ம போயிடுறோம். ஏன்னா என் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது, என் ஜீவன் நஷ்டமாகி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறார். நீங்கள் மரண தருவாயில் இருந்தாலும் சரி, ஒருவேளை சுகப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, என் இயேசு இந்த நாட்களில் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு அவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஐயோ, எனக்கு இந்த வியாதி மாறவில்லையே, ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்குகிறீங்களா? ஆண்டவர் இந்த நாட்களில் தெளிவாய் உங்களோடு கூட தான் பேசுகிறார். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற ஒரு அதிகாரம் மருத்துவருக்கு அல்ல, என் ஆண்டவருக்கு உண்டு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் ஜீவனை கொடுக்கிறவர், எந்த வியாதியும் சுகப்படுத்துவார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் கேன்சர் வியாதியை தான் சுகப்படுத்துவார், எய்ட்ஸ் வியாதியை தான் சுகப்படுத்துவார். இல்லை, என் ஆண்டவர் உங்களுடைய சுகர் வியாதியை சுகப்படுத்த போதுமானவர், என் ஆண்டவர் உங்களுடைய ப்ரெஷர் வியாதியை சுகப்படுத்த போதுமானவர், என் ஆண்டவர் உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் போதுமானவர். அவருடைய வஸ்திர தொங்கலின் வல்லமையும் சரி, அவருடைய உமிழ்நீரின் வல்லமையும் சரி இந்த வேளையில் உங்கள் மேலே இறங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு நேராக இந்த நாளில் கடந்து வருகிறது என்னவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். இல்லை, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை மாறவே மாட்டார். இன்றைக்கி நீங்கள் படுத்த படுக்கையில் இருக்கலாம், அல்லது ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு அடையாளமாய் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் ஜீவனை கொடுப்பேன் என்று. அல்லேலூயா. சரி பாருங்கள், வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை என்று ஒன்று கிடைத்திருக்கும். இந்த வாக்குத்தத்த அட்டையானது அது சாதாரணமானது அல்ல. அநேக நாட்களாக அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக ஜெபித்து ஆண்டவரே ஏற்ற வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்தின் பலனாய் தான் உங்களுக்கென்று கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறதற்காக வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள், ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் கிடைத்த அந்த வாக்கு தத்தத்தை சற்று நிதானித்து பார்ப்பீர்களானால் அது நிச்சயமாய் அதே வருடத்தின் டிசம்பர் 31க்குள்ளே நிறைவேறியிருக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், ஒருவேளை இது எனக்கு நிறைவேறலையேன்னு சொல்லலாம். ஆனால் டிசம்பர் 30ஆம் தேதி ஆனாலும் அது நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட வாக்கு தான் தேவன் கொடுக்கிற வாக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த புதுசில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். நீ செல்லும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இந்த வார்த்தையை நான் எடுத்தபோது நான் இவ்விதமாய் மனதில் நினைத்து கொண்டேன், நாம் எங்கே போகிறோம்? நம்ம மிஞ்சி போனால் வீட்டில் இருப்போம், அல்லது என்னுடைய வேதாகம கல்லூரிக்கு போவோம். இதிலெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரேன்னு சொல்லி. ஆனால் அந்த அட்டையில் நான் அதை விக்கிரக ஆராதனைக்காக நீங்கள் பயன்படுத்தி கூடக்கூடாது, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அட்டையில் காஷ்மீரை போல் பனி விழுந்த ஒரு மலைப்பிரதேசத்தை நான் பார்த்தேன். உடனே நான் அப்போ என் மனதில் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்டவர் சொன்னார், நீ செல்லும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த மலை பிரதேசத்திற்கு நான் உன்னுடைய ஊழியத்திற்காக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனவரி 1ஆம் தேதி அதை என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. நான் ஜெபித்து அதை அப்படியே விட்டுவிட்டேன். நாட்கள் கடந்து சென்றது, நான் அதை மறந்து விட்டேன். அதே வருடத்திலே என் ஆண்டவர் நான் என்ன எண்ணினனோ அதே போல் காஷ்மீருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அந்த வருடத்திலே நான் கடந்து சென்றேன். ஆண்டவர் என் கூட இருந்தார், அங்கே என்னை ஆசீர்வதித்தார், அங்கே அநேக ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற வாக்கு என்னென்னா, உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் யார் என்று தெரியாது, உங்களை நான் பார்த்ததில்லை. இந்த டிவி தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினா அடியனையும் கொண்டு வந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், உங்கள் வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள், உங்களுடைய பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறீர்கள், உங்கள் கண்ணீரிலிருந்து ஐயோ இந்த மரண படுக்கை என்னை விட்டு நீங்குமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை விடுவிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபரை விடுவிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஐயோ இனி மருத்துவர்கள் எல்லாரும் கைவிட்டு
கைவிட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிற உங்களுடைய அங்கலாய்ப்பு அவர் கேட்டபடினாலே இன்றைக்கு இந்த வேளையிலே உங்களோடு கூட அவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். கவலைப்படாதீங்க. மருத்துவர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு வினாடியும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு கூறுகிறார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று. அல்லேலூயா. யார் எதை கொடுத்தாலும், ஒரு வேளை உங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கலாம், ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கலாம், ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கலாம். அதெல்லாம் மாறிவிடும், அதெல்லாம் அழிந்து விடும். ஆனால் அழியாத ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அவர் அளிப்பேன். இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஜனவரி 1ஆம் தேதி தேவன் உங்களோடு கூட ஒரு வாக்கு பண்ணினார். அதே போல இன்றைக்கு உங்களோடு கூட அவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நித்திய ஜீவன்னா என்ன தெரியுமா? முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சா மட்டும் போதும், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். பாருங்க, 38 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்த ஒருவனுக்கு அவன் கண்ணெல்லாம் எப்போ எங்கே இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேலே இல்லை, இந்த குளம் எப்போ கலங்கும்னு சொல்லி, எப்போ இதுலேருந்து விடுதலை கிடைக்கும், எப்போ நான் அந்த குளத்துக்குள்ளே மூழ்கி நான் திரும்ப அற்புதங்களை பெறுவேன் என்று சொல்லி அதையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் நினச்சிட்டாங்க, இனி இவனுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், நான் நினைக்கிறேன் அவன் கூட பெற்றோர் இல்லை, சகோதரர் இல்லை, ஒருத்தரும் இல்லை, என்னை இறக்கி விட ஆளே இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறான். ஏசு அவனுடைய 38 வருட பிரயாசத்தை ஒரு வினாடியில் மாற்றினார், ஒரே ஒரு வினாடியில். இன்றைக்கி உங்களுக்கு அதே போல் நீங்கள் படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவர் ஒரே வினாடியில் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த சுகர் வியாதி இருக்குது, ஆண்டவரே என்னால் நான் விரும்பினதை சாப்பிட முடியவில்லையே ஆண்டவரே என்று அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டவர் ஒரே வினாடியில் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை சுகர் வியாதிக்கு எனக்கு மருந்து இல்லாமல் இருக்கலாம், ப்ரெஷர் வியாதிக்கு எனக்கு மருந்து கிடைக்கலையே, மாத்திரை எடுத்தால் தானே. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். இன்றைக்கு உங்களை மரித்து போகிற நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் வலது கரத்தை பிடித்து உங்களை உயிரோடு எழுப்ப அவர் போதுமானவர். எல்லாரும் கைவிட்டாலும் சரி, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களை விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஜீவனின் கட்டமைப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவர் என்கிறதான அவருடைய நல்ல நாமத்தை நீங்கள் உயர்த்தும்படியாக, அவருடைய நல்ல நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இனி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வேளையிலே உங்களுக்கு கட்டளையிடுகிறார். சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு சில ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமாக காலமாய் வாழும்படியான ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகள் அல்லது இந்த உலகத்தின் காரியத்தினால அற்புதங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார். அது கூட சில ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்லுகிறார் பாருங்க, எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கேயும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம் நித்திய ஜீவனை குறித்து. அப்போ நீங்கள் இந்த நித்திய ஜீவன் என்கிறதான ஒரு கட்டமைப்பை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, அல்லது அந்த நித்திய ஜீவனை குறித்து தெரிந்து கொள்ளும்போது, மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என்பதை மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம். மிக அழகாக அவருடைய ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னா, மரணத்திற்கு ஏதுவாய் போய்கொண்டிருந்த ஜனங்களை விடுவித்து தம் அண்டையில் சேர்த்து கொள்ளணும். என் பிள்ளைகள் என்னோடு கூட சுகித்து இருக்கணும், நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலே மிக கசப்பான சம்பவம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் நம் கண்களுக்கு முன்பாக மரணம் அவஸ்தைப்படுகிறது அல்லது கஷ்டப்படுகிறது. ஸோ அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதை எந்த பெற்றோரும் விரும்புகிறது இல்லை. அதனால தான் எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆசை, என் பிள்ளை நல்லா இருக்கணும். நீங்கள் பாருங்கள், எல்லா பெற்றோரும் பிள்ளையை எப்படி ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? நீ நல்லா இருக்கணும் ஐயான்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கணும்மான்னு. ஏன்னா என் பிள்ளைகள் சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோருடைய விருப்பம். இன்றைக்கி ஆண்டவரும் நம்ம இதை தான் விரும்புகிறார், நம்ம நல்லா இருக்கணும். ஸோ அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இந்த நாட்களில் உங்கள் நடுவிலே நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய தயவை அநேகருக்கு நீங்கள் சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்கள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவரை துதித்து அவருடைய பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும்.
இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்து ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆண்டவர் குறித்து என்ன செய்யணும்? புகழ்ந்து பேசணும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சின்ன காரியம், இந்த ஒரு காய்ச்சல் சின்ன காரியம் தானே, இல்லை இந்த வியாதி சின்னது தானே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வியாதி உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்களை வியாதியை உங்களை விட்டு என்ன செய்வேன்னு சொல்கிறாரு? வியாதியை விலக்குவேன். வியாதி விலகிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எல்லாம் பணம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க, எனக்கு நல்ல திறமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அல்லது எனக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அது சாபம், அது ஆசீர்வாதம் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? புசித்து குடிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா வியாதி நீங்கணும். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும் தேவன். இன்றைக்கு தெரியுமா, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் ஜெபம் பண்ணி விட்டு சாப்பிடுகிறது இல்லை. ஆண்டவர் தந்த நல்ல ஆகாரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறது இல்லை தெரியுமா? நான் பார்க்க உண்டு, அநேக திருமண வீடுகள் இப்படியெல்லாம் போகும்போது, பொது இடங்களுக்கு போகும்போது மக்களை சற்று பார்ப்பேன். அப்போ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைத்த உடனே சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபம் பண்ணாமல் சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிடுகிற உணவுப் பொருள் என்று சொல்லப்படுகிற நம்ம உணவுகள் எல்லாம் இன்றைக்கு விஷம் நிறைந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வருஷத்தில் கனி தர வேண்டிய விருட்சங்களுக்கு நம்ம 6 மாதத்தில் விதை என்று சொல்லப்படுகிற அந்த விதையை வாங்கி அதனால் நாம் இன்றைக்கு விஷத்தை வாங்கி கொண்டு இருக்கிறோம். அநேக நபர்கள், ஒருவேளை நீங்கள் அதை குறித்து தெரிந்து வைத்திருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ முருங்கை மரம் வளர்க்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லலை, ஆனால் இவங்கெல்லாம் இப்போ எப்படின்னா, முருங்கை இலை வருகிறதுக்கு ஒரு மருந்து இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். முருங்கை மரம் வளர்க்கிறவர்களை சற்று நிதானித்து பார்த்தீர்களானால், முருங்கை மரத்தில் இலை வருகிறதற்கு ஒரு மருந்து, அந்த இலை உதிராமல் இருக்கிறதற்கு ஒரு மருந்து, பூ பிடிக்கிறதற்கு ஒரு மருந்து. அப்போ முழுக்க விஷமாகிறது. நாம் இன்றைக்கி அதை வாங்கி பருகுகிறோம், சாப்பிடுகிறோம், இதெல்லாம் புசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கனிதரும் விருட்சங்களாக இருக்கிறது முக்கியம். அதே போல் ஜீவனோடு இருக்கணும். அப்போ இந்த விஷத்தை முறிக்கிற மருந்து எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? ஒன்று தான், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, நான் புசித்து உமக்கு சாட்சியாய் வாழணும். நான் இந்த பூமியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு வேலை என்னென்னா, அநேகரை நான் சீசராக்கணும், ஆண்டவர் இன்றையில் கொண்டு வரணும், ஆண்டவருடைய அன்பை நான் சொல்லணும். என் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னையும் அவரோடு கூட வைத்து கொள்ளும்படியாக எனக்கு ஜீவனை கொடுக்கிறார். இதை நான் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு நான் ஒரு வேளை பிரசங்கிக்கிறது உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜீவனை மீட்டெடுக்க என் இயேசுவால் மாத்திரமே முடியும். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய என் ஆண்டவர் ஒருவராலே மாத்திரம் முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய தயவை நீங்கள் ருசித்து பார்க்கிறதற்காக இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். நீங்கள் எழுந்து உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க போகிறீங்க. என் கை கால் சரியில்லையா அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கை கால்களை சுகமாக்குகிறார். கரடுகளை கர்த்தர் இந்த நாட்களுக்கு உங்களை நேராக்கி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் கூட ஆண்டவருடைய அன்பை உங்களுக்கு நிறையா சொல்லலாம், ஆனால் நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கும் போது மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கினார். அப்போ ஏன் மரணம் வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அப்போ ஏன் மரணம் வருகிறதுனா, மனிதன் தன்னுடைய பாவத்தின் மிகுதியினாலே மரணத்தை சம்பாதித்து கொண்டான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து சென்று சகல ஜனங்களையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்காக தேவ சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக மனிதனை உருவாக்கினார். அவர்கள் நாடெங்கும் தேசமெங்கும் கடந்து செல்லும்படியாக ஏதேன் என்கிற தோட்டத்திலிருந்து அவர்களை உருவாக்கி அவர்களை அழகாக பாதுகாத்து பண்படுத்தி அவர் வைத்திருந்தார். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்து நிமித்தமாய், அன்னைக்கு ஆதாம் செய்தது ஒரே ஒரு பாவம் தான், கீழ்ப்படியாமை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், பாவம் ரொம்ப அதிகமாய் பெருகிவிட்டது. இன்றைக்கி மொபைல் மூலமாய் பாவம், டிவி மூலமாய் பாவம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாவம் ரொம்ப பெருகி போய்விட்டது. சிறு பிள்ளைகள்லேயே மிக அருவருப்பான காரியங்களை பிள்ளைகள் செய்திகளில் நம்ம கேள்விப்படுகிறோம். நான் இப்போ கவனிங்க, இன்றைக்கி அது மட்டும் அல்ல, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாலிபர்களை குறித்து பாருங்கள். முதல்ல உள்ள காலத்துலலாம் ஊரில் ஒரே ஒரு நபர்
குடிக்கிற பழக்கம் இருக்கும். இந்த குடிக்கிற பழக்கத்தில் உள்ள ஒரு நபரை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குடிகாரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு குடிக்காத ஒரு நபரை பார்க்குறது பெரிய அபூர்வமாக இருக்குது. ஏன் இப்படி மாறிடுச்சுன்னா, பாவம் என்று அவங்களுக்கு தெரியலை. சாராயத்தை தேடி ஓடுகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தீய நோக்கம் பாவம். இன்னைக்கு இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து விடுகிறது. பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். மனிதர்கள் அதிகமாய் பாவம் செய்து தன் ஆத்துமாவை மரணத்திற்கு நேராய் நடத்துகிறார்கள். அதனால தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துறாருன்னு. நிச்சயமா இல்லை. யாக்கோபு புத்தகத்தை எடுத்து வாட்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பொல்லாங்கினால் மனிதனை சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நீங்களும் நானும் கூட இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடாது ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துறாரு, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுகித்திருக்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நன்மையின் வழியில் நடத்த விரும்புகிறார், நமக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அப்போ ஏன் மரணம் வருகிறதுன்னு சொன்னால் பாவம். எப்படி பாவம் உள்ளே நுழைகிறது என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய மொபைலை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைனாலே பாவம். எத்தனை பேர் உங்களை மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியும்? இல்லை மொபைல் மூலமாய் நான் பாவமே செய்யலைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள்? வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி வந்து விட்டால் உடனே புது நம்பர்லேருந்து வந்துருச்சுன்னா ஹூ ஆர் யூ? ஏன்? வேதம் சொல்லுகிறது, தனக்கடாத வழக்கில் தலையிட்டு கொள்ளாதீங்க. அவங்களுக்கு யாராவது புது நம்பர்லேருந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணால் திரும்ப அவங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஒருவேளை அர்ஜென்ட்னா அவங்க உங்கள்கிட்ட ஃபோன் போட்டு பேசட்டும். மொபைல் மூலமாக இப்படியாக மெசேஜ் வரும். உடனே நீங்கள் எப்போவுமே மனிதனுடைய ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு காரியத்தை மறைத்தால் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறது மனிதனுடைய இயல்பு குணமாக இருக்கிறது. அதனால தான் புது நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தோன்னே நம்மளை அறியாமலே ஹூ ஆர் யூ, புது நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் வந்துருச்சுன்னா நம்ம யார்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒருவேளை அவங்க நீங்கள் எனக்கே ஃபோன் போட்டாலும் நீங்கள் திரும்ப போடுறதுக்கு நான் காத்திருக்கணும். ஏதாவது அர்ஜென்ட்னா திரும்ப கூப்பிடட்டும். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பாவம் பெருகுகிற காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம அழிவுக்கு கொண்டு போய் விடும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதை விரும்புங்க. இதெல்லாம் பாவத்தை இன்னைக்கு கொண்டு வந்து விடுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரகசிய பாவம் என்று ஒன்று இருக்கிறது, வெளியரங்கமான பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி ரெண்டு விதமான பாவங்கள் நம்முடைய மத்தியில் இருக்கும். ஒன்று யாருக்குமே தெரியாமல், நீங்கள் பாவம்னா என்னங்கிறத உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி கொடுக்கட்டுமா? இந்த காரியம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் எது செஞ்சாலும் அது பாவம். இந்த காரியத்தை யாராவது பார்த்துருவாங்களோ, நான் செய்கிறத யாராவது இதை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அது பாவம். அவ்வளவுதான். இந்த காரியத்தை நீங்கள் செய்ததுனால என் இருதயம் என்னை கஷ்டப்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது பாவம். அதை விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், தீய நோக்கமும், பிறனை அவமதிக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்திற்கு விலகினாலே உங்களுக்கு ஜீவன் கிடைத்துவிடும். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணிட்டார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் பாவம் செய்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் பாவத்திலேயே மூழ்கி கிடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறது நிமித்தமாய் அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னேன் பார்த்தீங்களா? மனிதன் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? உதாரணத்திற்கு ஒரு திருடுற நபரை பாருங்களாம். முதல்ல திருடும்போது அவன் திருடுனது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் இருதயம் சொல்லி கொடுக்கும். ஆனால் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவதுன்னு திருடின பிறகு அதுலேருந்து தப்புறது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குமே தவிர திருடுறது தப்புங்கிற எண்ணம் மாறிவிடும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை பாவத்தை முழுவதுமாய் முழுங்கி பாவத்தினாலேயே அவன் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தயவாய் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். பாவம் உங்களை எப்படியாவது விழுங்கணும்னு இருக்கும். பாவம் உங்கள் வாசப்படியிலேயே படுத்திருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே பாவம் எப்படியாவது உங்களை ஆட்கொள்ள வேண்டும், எப்படியாவது உங்களை விழுங்கி விட வேண்டும், எப்படியாவது உங்களை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறது உண்டு. அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாம் இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் பாவத்தை ஜெயிக்கணும். பாவம் என்கிட்ட வரும்போது ஐயோ நான் இவங்களை ஜெயிக்க முடியலையே, இவளை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறதான ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் பாவம் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை எப்படி பெற முடியும்?
அநேக பாவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, எப்போ அங்கே வா, இதில் என்ன தப்பு இருக்குது, காலம் கடைசி ஆயிடுச்சே, இதிலெல்லாம் தப்பே கிடையாது, இந்த காலத்தில் இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. பைபிள் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதை கடைபிடிக்காதீங்க. ஆண்டவர் ஏன் நீங்கள் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு வரைக்கும் சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் நித்திய ஜீவனோடு ஜீவிய காலமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக. இல்லையா? பரம வைத்தியராகி என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் தொடர்ந்து வேதத்தை எடுத்து வாசிங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தின் மேல் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின்படி உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. நான் உங்களுக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேகமாய் நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் என்ன செய்யும்? அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பாவத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க, அதனால் மரணம் வந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் பாவமில்லாத மனிதர்களை உருவாக்க விரும்புகிறார். அதனால தான் நாம் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஞானஸ்நானம், திருமுழுக்கு என்று சொல்லப்படுகிற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஆவிலை அனலாய் மாற்றுகிறார். இப்படி அநேக காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி அவரோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ, வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் அது சத்தியமும் சமாதானமும் ஆனது. நீங்கள் ஆண்டவருடைய வசனம் ஏன் இப்படி இருக்கிறது என்று குழப்பம் வரவே கூடாது. நமக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொன்னாலும் அது சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வேதத்தை முழுக்க எடுத்து வாசித்து பார்க்க, முழுக்க அது நிறைவேறின தீர்க்க தரிசனங்களாக இருக்குது. இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. காலம் கடைசியாயிருச்சு. இன்னைக்கு அன்பு தணிந்து போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள், உங்கள் வீடுகளில் பாருங்கள், உங்கள் பக்கத்து வீடுகளை பாருங்கள், உங்கள் ஊரை பாருங்கள். இன்னைக்கு அன்பு தணிந்து போயிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் கூட்டு குடும்பம் என்கிற வாழ்க்கை இல்லை, தனி கொடுத்தனம் என்று சொல்லி வாழ்கிறோம். இன்னும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பெற்றோர்கள் என்கிற அன்பு குறைந்து போய்விட்டது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். இன்னைக்கு அக்கிரமம் மிகுதியாயிருக்கிறது. கடந்த நாட்கள் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். கவனிங்க, ஒரு சின்ன பிள்ளை பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சிருச்சு. அதாவது என்ன செய்வது, ஹேக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு அநேக பாராட்டுகள் குவிகிறதாம். ஒரு இன்னொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஹேக் பண்ணால் அது பேர் திருட்டு. அதை செய்கிறதை ஊக்குவிக்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கி காலம் எப்படி போயிடுச்சு, ஐயோ அந்த சிறு வயதில் இவ்வளவு திறமசாலியாக இருக்கிறாளே என்று சொல்லி பாராட்டுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. நன்மை செய்தால் பாராட்டுகிறதற்கு ஆள் இல்லை, ஆனால் தீமை செய்தால் யோசிச்சு பாருங்கள். மனிதர்கள் இன்றைக்கி ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலம் அக்கிரமம் பெருசாயிருச்சு, அக்கிரமம் மிகுதியாயிருச்சு, அநேகருடைய அன்பு தணிந்து போயிருச்சு. இன்றைக்கி ஒரு மனிதன் கீழே விழுந்தால் ஏன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பயம், ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிருமோ, எனக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு நினைக்கிறோமே தவிர, இந்த ஜீவன் ஆண்டவருடைய பிள்ளையாயிற்றே, இவங்களை நம்ம காப்பாற்றணுமே, இல்லை நம்ம உதவி செய்யணுமேங்கிற எண்ணம் ஏனோ துளி கூட இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நல்ல கவனிங்க, இது கடைசி காலம் என்பதனுடைய அடையாளம் இதுதான். அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா, தணிந்து போகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த கடைசி காலத்தில் பாவம் இல்லாமல் வாழுகிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த பாவம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ எப்போ நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அந்த கணமே, அந்த நிமிடமே, அந்த வினாடியே என் ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற மகா பெரிய பொக்கிஷத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கார். ஸோ நான் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். மரணம் இல்லாத வாழ்க்கையை, பலவீனம், வியாதி என்கிறதான கட்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை. இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னோடு கூட அந்த சேர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சுகமாக்குகிற தம்முடைய வல்லமை நிமித்தமாய் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல அருமையான தருணத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுவிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மரண கட்டுகளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. செயல்படாமல் இருக்கிறதான உறுப்புகள் இன்றைக்கு செயல்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், அது மாத்திரமல்ல கை கால்களின் வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தலை வலி இப்பொழுது சுகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நெஞ்சி வலிகள் சுகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரம் முழு பலவீனத்தையும் என் ஆண்டவனர் எடுத்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. உம்முடைய அற்புத சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதற்கு அடையாளமாய் இன்றைக்கு இப்ப என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன்.